Hi viewers, welcome to Priya's Cookeries and Home Tips. ஸ்வீட் சாப்பிடணும் போல் இருந்தது. சரி என்ன ஸ்வீட் பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். வீட்டில் வீட் பிரெட் இருந்தது. சரி வீட் பிரெட் அல்வா பண்ணலாம், ஹெல்த்தியாகவும் இருக்கும் சொல்லிட்டு வீட் பிரெட் எடுத்துக்கிட்டேன். ஒரு 8லேருந்து 10 ஸ்லேஸ் வீட் பிரெட் சைடெல்லாம் ஃபுல்லாக கட் பண்ணிட்டேங்க. அந்த சைட் கார்னரெல்லாம் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கட் பண்ணிவிட்டு அந்த ப்ரெட்டை ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிக்கிட்டேன். பாருங்கள், ஒரு 10 ஸ்லேஸ் ப்ரெட் எடுத்துக்கிட்டேன். 10 ஸ்லேஸ் கட் பண்ணது எனக்கு இவ்வளோ பீசஸ் வந்தது. பாருங்கள், இவ்வளோ பீசஸ் வந்தது. இதை நான் ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். நார்மல் ப்ரெட்டோட வீட் ப்ரெட் ஹெல்த்தியும் கூடங்க. இதை லைட்டாக ப்ரௌன் பண்ணி நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள், நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. ஃப்ரை பண்ண ப்ரெட்டெல்லாம் எடுத்து ஒரு தனியாக பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது ஒரு பேனில் 3 to 4 ஸ்பூன்ஸ் கீ விட்டுடுங்க. கீ விட்டு உங்கள்கிட்ட என்னென்ன நட்ஸ் இருக்கோ எல்லா நட்ஸும் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. என்கிட்ட முந்திரி, பாதாம் இருந்தது, கொஞ்சம் பிஸ்தா இருந்தது, பம்கின் சீட் இருந்தது, அதெல்லாம் நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். திராட்சை இருந்தது, அதெல்லாம் நான் ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்துக்கிட்டேன். இப்போது அதே பேனில் ஒரு 1/2 கப்பு நாட்டு சக்கரை தான் எடுத்திருக்கேன். ஒயிட் சுகர் எடுத்துக்கலன்னா நாட்டு சக்கரை 1/2 கப்பு, அதே போர்ஷன் 1/2 கப்பு தண்ணி எடுத்துக்கிட்டேன். ஏன்னா நான் ஆக்சுவலாக 1 கப்பு நாட்டு சக்கரை எடுத்துக்கலாம். ஏன்னா நான் பால்கோவா ஆட் பண்ணலான்னு நினச்சேன். ஸோ இந்த ஸ்வீட்டை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டேன். அது நல்லா பாகு எடுத்துகிட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணியிருந்தீங்க ப்ரெட்டை அதில் ஆட் பண்ணிவிடுங்க. அந்த பாகு கொஞ்சம் திக்காக இருக்கும்போது அந்த ஃப்ரை பண்ண ப்ரெட்டை அந்த பாகில் ஆட் பண்ணிவிடுங்க. நான் பால்கோவா ஆட் பண்ணுறதுனால கொஞ்சம் ஸ்வீட் நாட்டு சக்கரை கொஞ்சம் கம்மியாக எடுத்துகிட்டு இருந்தேன். உங்கள்கிட்ட பால்கோவா இல்லைன்னா நீங்கள் நாட்டு சக்கரை 1 கப் ஆட் பண்ணிக்கோங்க, ப்ளஸ் 1 கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த பால்கோவா நான் 50 கிராம் தான் வாங்கினேன். அந்த 50 கிராம் பால்கோவா நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். இதில் பால்கோவா ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த பால்கோவோட ஆட் பண்ணால் நல்லா மிக்ஸ் ஆகிடும். உங்களுக்கு தேவைப்படுறதுனா 1/2 டம்ளர் மில்க்கும் ஆட் பண்ணலாம். பட் நான் ஆட் பண்ணல. அந்த பால்கோவாவே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு எனக்கு. இது செய்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாதுங்க. 10 to 15 மினிட்ஸில் செஞ்சிடலாம். பாருங்கள், நான் ஃப்ரை பண்ணியிருந்தேன் இல்லையா, அந்த நட்ஸ் எல்லாம் இதை ஆட் பண்ணிட்டேன். உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் கீயும் ஆட் பண்ணிக்கலாம். பட் இந்த கீயே எனக்கு கரெக்டாக இருந்தது. நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போது லாஸ்ட்டாக ஏலக்காய் ஆட் பண்ண போகிறேன். என்கிட்ட கொஞ்சம் பம்ப்கின் சீட் இருந்தது, அதையும் இதில் ஆட் பண்ணிட்டேன். பிரெட் அல்வா சூடாகவும் சாப்பிட்லாம், டெசர்ட் மாதிரி ஐஸ்கிரீமோடையும் சாப்பிட்லாங்க. நான் சண்டே தான் பிரெட் அல்வா பண்ணேன். இந்த பிரெட் அல்வாவோட ஐஸ்கிரீம் வச்சு நான் சாப்பிட்டேன். டெசர்ட் மாதிரி சூப்பராக இருந்ததுங்க. பசங்க ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிட்டாங்க. இந்த மாதிரி புது வீடியோஸோட நெக்ஸ்ட் உங்களை சந்திக்கிறேன். டில் தென் பாய்.